தமிழக வெற்றிக் கழக தலைவர் விஜய் மேற்கொள்ள உள்ள பிரச்சாரத்திற்கு அனுமதி கோரி வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. அனுமதி கோரிய விண்ணப்பத்தை பாரபட்சமின்றி பரிசீலிக்கும்படி காவல்துறைக்கு உத்தரவிட வேண்டும் என அந்த மனுவில் கோரப்பட்டிருக்கிறது. முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். தாவேகா தலைவர் விஜய் பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ள நிலையில் அந்த பிரச்சாரத்திற்கு அனுமதி வழங்க கோரி வழக்கு தொடுக்கப்பட்டிருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க கேட்கலாம். கிருஷ்ணமூர்த்தி, விவரங்கள். தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் மேற்கொள்ள உள்ள பிரச்சாரத்துக்கு அனுமதி கோரும் விண்ணப்பங்களை பாரபட்சமின்றி பரிசீலிக்கும்படி காவல்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தும்படியும் தமிழக டிஜிபிக்கு உத்தரவிட கோரியும் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கானது தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எதிர்வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலை ஒட்டி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்ய உள்ளார். கடந்த 13ஆம் தேதி திருச்சியில் பிரச்சாரத்தை துவங்கிய அவர் செப்டம்பர் 20ஆம் தேதி முதல் டிசம்பர் 20ஆம் தேதி வரை ஒவ்வொரு சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் தமிழகம் முழுவதும் பிரச்சாரம் செய்ய உள்ளதாக கட்சி சார்பில் அறிவிக்கப்பட்டிருந்தது. இந்த பிரச்சாரத்திற்கு அனுமதி கோரும் விண்ணப்பங்களை எந்த ஒரு பாரபட்சமும் இன்றி பரிசீலித்து அனுமதி வழங்க மாநிலம் முழுவதும் உள்ள காவல்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தல் வழங்க கோரி தாவேகா சார்பில் கடந்த 9 மற்றும் 15ஆம் தேதிகளில் தமிழக டிஜிபியிடம் கட்சி சார்பில் மனு அளிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் பிரச்சாரத்துக்கு அனுமதி கோரும் விண்ணப்பங்களை எந்த பாரபட்சமும் இன்றி பரிசீலித்து உயர்நீதிமன்றம் நிர்ணயித்த காலக்கெடுவுக்குள் அனுமதி வழங்கும்படி மாநிலம் முழுவதும் உள்ள காவல்துறை அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தும்படியும் டிஜிபிக்கு உத்தரவிட கோரி தாவேகா துணை பொதுச் செயலாளர் டிடிஆர் நிர்மல்குமார் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. இந்த வழக்கானது நீதிபதி என் சதீஷ்குமார் முன்பாக விரைவில் விசாரணைக்கு வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது. சரவணன், தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி கிருஷ்ணகுமார்.